நியூஸ் சேனல் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஐயோ, எதுவும் நீங்கள் ஏதோ பண்ணிட்டீங்களா, இதை வந்து நீங்கள் ஃப்ளாஷில் போடணும் அப்படின்னாங்க. நியூஸ் சேனலுக்குலாம் நான் எதுவுமே பண்ணல. தெரியலையே, அதுவும் எனக்கும் டவுட்டாக இருக்குங்க. சன் டிவியின் ரஞ்சனி சீரியல் நாயகி ஜீவிதா மீது சென்னை காவல் நிலையத்தில் தற்போது அடுக்கடுக்கான புகார்கள் குவிந்து வருகின்றன. சில ஆர்டிஸ்ட்லாம் ஓவர் சீன், ஓவர் பில்டப், இந்த டைமுக்கு தான் நான் வருவேன், இந்த டைமில் நான் கிளம்பிடுவேன் அப்படிலாம் இருக்காங்க. அந்த மாதிரி பிஹேவியர் எனக்கே பிடிக்காது. மற்ற வேலை தான் உங்களுக்கு கஷ்டம், சினிமாவில் என்ன கஷ்டம்? ஏன் டெடிக்கேஷனாக இருக்க மாட்டீங்க? 9 மணிக்குனா 9 மணிக்கு வந்து ரெடியாக இருக்கணும். எதுக்கு இவ்வளோ சீனு? அவ்வளோ என்ன நீ பெரிய ஆளா? கிடையாது. நீ ஒரு ஒர்க்கு வந்திருக்க, ஒர்க் வந்தால் அந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் நீ இருக்கணும். அதுக்கு தான் உனக்கு சேலரி கொடுக்குறாங்க. ஆப்வியஸா தமிழ் சினிமாலையும் சரி, சீரியல்லையும் சரி அவ்வளோ ஆக்ட்ரஸ் இருக்காங்க. யாருன்னா பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்களா? ஊர்வசி மேம். ஸ்கூல் டேஸ்லேருந்தே எனக்கு சூர்யா சார்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து அக்ரம் ஃபவுண்டேஷன் வச்சிருந்தார் இல்லையா, சூர்யா சாரை பார்த்துடணும் அப்படின்லாம் நினைச்சு ப்ரோவோக் டிவி நேயர்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஒரு முக்கியமான ஒரு ஹீரோயின் வந்து மீட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ஆக்ட்ரஸை மீட் பண்ண போகிறோம்னு சொல்கிறதா, இல்லை ஒரு சீரியலோடைய ஒரு ப்ரைம் டைமில் இருக்க ஒரு சீரியலோடைய ஹீரோயினை மீட் பண்ண போகிறோம் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. ஸோ நம்ம கூட வந்து ஜீவிதா முருகேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஃபைன், சூப்பராக இருக்கேன். ஸோ உங்களுடைய சீரியல் எல்லாருமே பார்க்குறாங்க. என் அம்மா கூட உங்களை இன்டர்வியூ பண்ணுறேன்னு சொன்னோன்னே அந்த பொண்ணை இன்டர்வியூ பண்ண போறியாடா தம்பி அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம்மா அப்படின்னு. தயவு செய்து போயிட்டு அந்த பொண்ணு சிங்கா இருக்கா மட்டும் கேட்டு வந்துடுறா அப்படின்னு. ஏமா அப்படின்னு. அவங்க ஏதோ சில கனவுலாம் வச்சுருக்காங்க. என்னங்க சிங்கிளாக இருக்கீங்களா? எப்படி? அதெல்லாம் சொல்ல முடியாது, சீக்ரெட். சீக்ரெட்டா? இல்லைங்க, உங்களை பார்த்து எல்லாருமே இப்போ கூட லிட்டரலாக பார்க்கும்போது உங்கள் கண்ணும் இருக்குல்ல, அதுல இருந்தாங்க எல்லாரும் மயங்குறாங்க உங்ககிட்ட. எல்லாருமே சரி. அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்காக. ஸோ ஹவு லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? லைஃப் சூப்பராக போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ வந்து எல்லாமே நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் ஆயிட்டு சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ கார் எப்படி இருக்கு? கார் ஏதோ இருக்கு, அந்த மாதிரி நல்லா இருக்கு. ஆக்சுவலி எனக்கு டிரைவிங்லாம் பண்ண தெரியாது. ஒரு ஃப்ளோவில் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சரி எல்லாரும் கேட்டேன், கார் வாங்கிட்டேன், ட்ரைவ் பண்ண தெரியுமா? தெரியாது, இனிமே தான் கற்றுக்கணும். அடிப்பாவி, இருந்தாலும் உனக்கு தைரியம் தாண்டி, டிரைவ் பண்ணுறதுக்கு நீ புது கார் வாங்கியிருக்க பாரு அப்படின்னாங்க. பரவாயில்ல, புது கார் நான் தான் சீக்கிரமாக இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும், அதனால வாங்கிட்டு போய் விட்டால் கூட பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இது மாதிரி ஆக்ட்ரஸாக இருக்கீங்க. முன்னாடி சீரியல் ஷூட்க்கு வரும்போது நீங்கள் மேபி ரேபிடோவில் வந்திருக்கலாம், இல்லை கேபில் வந்திருக்கலாம், இந்த விஷயம் வந்திருக்கும். இப்போ நீங்கள் ஓனாக கார் வாங்கி வரும்போது அதோட ஃபீலே ஆப்வியஸாக வந்து ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். உங்களோட அனுபவம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? முன்னாடி நீங்கள் ஷூட் வரும்போது என்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க உள்ள ஸ்பாட்டுக்கு வரும்? அப்படிதான் அது கரெக்ட். ஃபர்ஸ்ட்லாம் வரும்போது லைக் லிட்ரலி காசே இருக்காது. சென்னை வந்த புதுசு, நான் சென்னை கிடையாது, என்னோட நேட்டிவ். ஸோ சென்னை வந்த புதுசு, கோயம்புத்தூர், ஈரோடு அந்த சைடு, கொங்கு சைட்லேருந்து வந்த பொண்ணு. ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வந்துட்டு யாருமே இல்லை, நான் தான் வரேன் ஃபர்ஸ்ட். இதில் போகணும், எப்படி வரணும், என்ன ஆக்சஸ்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன இது இருக்கும், ப்ரொடக்ஷன்லேருந்து ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா எப்படி போகணும்னு தெரியாது. ஆட்டோ, ஷேர் ஆட்டோ, ரேபிடோ, பைக் இருக்குது பார்த்தீங்களா அது. ஸோ கேப்லாம் எப்பயாவது தான், ஏன்னா அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதனால அதெல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் எப்பயாவது தான் எடுப்பேன். ஸோ அப்படி தான் வந்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஓகே இந்த மாதிரி நிறைய ஆப்லாம் இருக்கிறதுனால நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ மேக்ஸிமம் ஆட்டோ தான், நிறைய லக்கேஜ்லாம் நமக்கு இருக்கிறதுனால ஆட்டோ. கேப்லாம் பெருசாக எடுக்க மாட்டேன், பிகாஸ் ஆட்டோவுக்கு ஒரு 150 ரூபானா கேப்லாம் 350 ரூபா. ஸோ அப்படி தான் இருந்தேன் நான். ஐயோ ரொம்பலாம் செலவு பண்ணக்கூடாது, எப்படி போனாலும் டிரான்ஸ்போர்ட் ஒன்று தானே, நம்ம போயிட்டு தானே வரும், அவ்வளோ லக்ஸுரி நமக்கு தேவையில்லை. என்ன கார்னா ஏசி இருக்கும், ஆட்டோனா இருக்காது, பரவாயில்ல நான் இயற்கை காற்றோட போவோம் அப்படின்னு சொல்லி லிட்ரலி ஆட்டோவில் தான். அப்புறம் எனக்கு மற்ற எல்லாரும் கார்லாம் வச்சுருப்பாங்க, ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆப்வியஸ்லி ட்ரீம் தானே எல்லாருக்கும், காரு, வீடு, பைக் இதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் தானே. ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஃபர்ஸ்ட் சீரியலில் வந்துட்டு அப்போ என்கிட்ட ஸ்கூட்டி கூட கிடையாது ஊரில். ஸோ ஃபர்ஸ்ட் சீரியல் பண்ணி ஒரு ஸ்கூட்டி வாங்கினேன். ஓகே, டியோ வாங்கினேன். ஸோ ஃபர்ஸ்ட் அது என்னோட. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு கார் வாங்கியிருக்கேன்.
ஃபர்ஸ்ட் சீரியல் பண்ணேன்னு சொல்லி என்ன சீரியல்? ஃபர்ஸ்ட் ஜீ தமிழ்ல இந்திரா அப்படின்னு ஒரு சீரியல் பண்ணேன். அதான் என்னோட வெரி ஃபர்ஸ்ட் சீரியல். ஓகே. ஸோ அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஆட்டோலாம் போயிட்டு இது பண்ணும்போது என் வீட்டில் ஊரில் தான் இருக்குது. ஸோ பைக், ஸோ அந்த ஒரு ஸ்கூட்டி வாங்கினேன். இப்போ வந்துட்டு எல்லாரும் இது பண்ணும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஓகே நம்மளும் காரில் வந்தால் நல்லாயிருக்கும், காரில் வந்தால் நல்லாயிருக்கும், லக்ஸூரி. அதை நான் யோசிக்கல பெருசாக. நான் என்ன யோசிச்சேன்னா, நிறைய லக்கேஜ் இருக்குது, நிறைய தேவைகள் இருக்குது. நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆட்டோவில் ஏற்றிட்டு மறுபடியும் போய் இறக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஸோ அதனால் நான் ரொம்ப யோசித்தேன். ஒரு 2 இயர்ஸ் பிளான் பண்ணி அதுக்கப்புறம் வாங்கினது தான் இந்த கார். ரொம்ப எமோஷ்னலான ஒரு மூமெண்ட் எனக்கு அந்த கார். அதுலேயே நீங்கள் மென்ஷன் பண்ண ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, கார் இருக்கிறதுனால வந்து நான் தனிமையை ஒன்றும் உணரல அப்படின்ற விஷயம் நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு எங்கேஜாக இருக்கீங்க, இப்போ கார் இருக்கிறதுனால மேபி அது இல்லாமல் மேபி நீங்கள் ஒரு மாதிரி அலோனாக இருந்திருக்கலாம், ரொம்ப சைலண்டாக இருந்திருக்கலாம். இப்போ அந்த கார் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரின்னு சொல்றதா இல்லை அது உயிர் மாதிரி உங்களுக்கு தெரியும்? லிட்டரலி என்னோட காருக்கு பேர்லாம் வச்சிருக்கேன். அப்படியா? பேர் ப்ளூவி. எது ப்ளூவி? ப்ளூவி. ப்ளூவி ப்ளூ கலர்ல இருக்கு. சோ ஏதாவது ஒரு பேர்னா ப்ளூவி அப்படின்னு வச்சிருக்கேன். எஸ் ஷி அதனால ஷி தான் அது. ஷி தான் என்னோட ஃப்ரெண்ட் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ப்ளூவி ப்ளூவில போலாம்ப்பா அந்த மாதிரி ஒரு செம எமோஷனல் கனெக்ட் தான் எனக்கும் காருக்கும். ஓகே. அண்ட் இப்போ எல்லாருமே உங்களை ரஞ்சினி மூலியமாக வந்து இப்போ ரஞ்சினி சீரியல் மூலியமாகவும் சரி, இருமலர்கள் மூலியமாகவும் சரி உங்களை நல்லா தெரியும். இப்போ எல்லா ஃபேமிலிக்கும் தெரியும், பசங்களுக்கும் நல்ல ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து ஜீவிதா அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க எங்கே ஸ்கூலிங் பண்ணியிருப்பாங்க, எங்கே காலேஜ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல, அது எனக்கும் இருக்குது ஆடியன்ஸுக்கும் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? பெருசாக ஒன்றும் இல்லை, எல்லாமே ஊரில் தான் படித்து வளர்ந்து. ஸ்கூல் ஈரோடு, காலேஜ் நாமக்கல், ஸோ கோயம்புத்தூர், இந்த மாதிரி மாறி மாறி தான் இருந்தேன். ஸோ ஸ்கூலிங் காலேஜ்லாம் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் பண்ணேன். ஓகே. பிடெக் ஐடி இன்ஜினியரிங் பண்ணிட்டு இன்ஜினியரிங் பண்றவங்க சினிமாக்குள்ள வராங்க அதிகமா. இன்ஜினியரிங் பண்ணா என்ன வேணா ஆகலாமே. ஸோ அந்த மாதிரி சரி ஓகே. 12th படிச்சது வந்துட்டு பயாலஜி குரூப். ஓகேவா? படிச்சுட்டு காலேஜில் வந்து ஐடி இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சம்மந்தமே இல்லாத ஒரு குரூப். ஓகேன்னு சொல்லி இடையில ஒர்க் போகணும்னு சொல்லும்போது கரெக்டாக கோவிட், ஃபுல் லாக்டவுனு. ஸோ 6 மாதம் சும்மா வெட்டியாக தான் வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே இதுக்கு மேலேயும் நம்ம வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது, மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் ஜாயின் பண்ணியாச்சு. ஒரு 6 மந்த் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். ஸோ பண்ணிட்டு இருந்த டைமில் நான் மாடலிங் பண்ணுவேன். லைக் குட்டி குட்டி ஃபோட்டோ ஷூட்டு அந்த மாதிரி மாடலிங் ஷூட்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் சீரியலுக்கு முன்னாடி அந்த இதாக பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ அப்படியே கண்டினியூ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சீரியலுக்கு வந்தாச்சு. அண்ட் வந்து இப்போ பார்க்கணும் அப்படின்னா இப்போ உங்களை எல்லாரும் சீரியல் மூலியமாக தெரியுது, நல்லா நீங்கள் ஃபெமிலியர் ஆகிட்டீங்க. அவ்வளோலாம் ஃபெமிலியர் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம். ஏங்க சன் டிவிங்க இப்போ எல்லாருமே இந்த ப்ரைம் டைம் இப்போ தான் கொஸ்டினாக கேட்கலாம் வந்தேன். இப்போது எனக்கு இதை பற்றி சொல்லுங்கள், ஒரு ஆஸ் அ ஆக்ட்ரஸாகவே சொல்லுங்கள். ப்ரைம் டைமில் ஆக்ட் பண்ணுற சீரியலுக்கும் இப்போ ப்ரைம் டைமில் இருக்க சீரியலுக்கும் நார்மல் டைமில் இருக்க சீரியலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? மேபி வந்து ப்ரைம் டைமில் இருக்கவங்களாம் ரொம்ப ஆடியன்ஸ் வந்து ரீச் ஆகிடுறாங்களோ, நார்மல் டைமில் இருக்கவங்க ரீச் ஆகலையோ அப்படிதான் இருக்கா? இருக்கு அந்த ரீச் இருக்கு. பிகாஸ் ஆப்வியஸ்லி நமக்கே அது தெரியல. நான் ப்ரைம்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், வீட்டில் இருக்கிற உங்கள் அம்மா எல்லாம் பார்க்குறாங்கன்னு சொல்கிறீங்களா, அவங்கள மாதிரி கேட்டகரிஸ், ஏஜ் கேட்டகரிஸ் தான் பார்ப்பாங்க. பட் நான் ப்ரைம் அப்படின்னா சின்ன பசங்களும் பார்ப்பாங்க, யங்ஸ்டர்ஸ் பார்ப்பாங்க, நிறைய ஒர்க் முடிச்சுட்டு வர பீப்புள் பார்ப்பாங்க. நிறைய பேருக்கு அந்த இது ரீச் ஆகும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாருக்குமே ரீச் ஆகும். ஸோ ரீச் தான் விஷயம். ப்ரைமுக்கும் நான் ப்ரைமுக்கும் ஏஜ் கேட்டகரிஸ் ரீச் இருக்கு. அண்ட் வந்து என்னன்னா நம்ம இருமலர்கள் பற்றி பேசிட்டு இருக்கோம். ஸோ இருமலர்கள் சீரியலில் 2 பேருங்க, ஒரு சைடு 2 கண்ணுன்ற மாதிரி தான் சொல்லலாம். ஒரு சைடு பிந்து அப்படின்னா, ஒரு சைடு நீங்கள். ஸோ ஜீவிதா நீங்களும் இருக்கீங்க. 2 பேருமே என்னும்போது ஆப்வியஸாக ஆக்டிங் வைஸ் பார்க்கணும். இப்போ நான் ஆடியன்ஸ்க்கு இந்த பொண்ணை பார்க்கலாமா இவங்கள பார்க்கலாமா, 2 பேருமே பயங்கரமாக இருக்காங்க, பயங்கரமாக நடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ்க்கு ஒரு இது இருக்கும்ல. ஆப்வியஸாக ஃபேமிலியும் வந்தாலும் அப்படிதான் சொல்லுவாங்க, இந்த பொண்ணு செம்மையாக பேசுகிறாப்பா, இந்த பொண்ணு செம்மையாக பேசுகிறாப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் 2 பேருக்குள்ள இருக்க பாண்டிங் எப்படி இருக்கும்? அண்ட் ஆக்டிங்காகவும் சரி 2 பேருமே ஈக்குவல் கொடுத்து நடிக்கணும்ல, அதெல்லாம் எப்படி இருக்கும் ஸ்பாட்டில்? லிட்டரலி சொல்லணும்னா இன்டர்வியூக்காகலாம் சொல்லலை, நிஜமாவே எங்களுக்குள்ள செம்ம பாண்டிங்கு. வைபுன்னு சொல்லுவோம்ல, அந்த வைபு செம்ம வைபு. எங்கள் 2 பேருக்கும் ஒரே மாதிரி வைபு. இப்போது நாங்கள் 2 பேரும் இப்படி நடிச்சுட்டே இருப்போம். ஒரு சீனில் இப்படி நாங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னா சொல்லி வச்சுலாம் பார்த்துக்க மாட்டோம். டக்குன்னு எனக்கும் தோணும், அவளுக்கும் தோணும். அவளும் இப்படி பார்ப்பா, நானும் இப்படி பார்ப்பேன். லைக் பயங்கரமான வைப் எங்களுக்குள்ள அந்த ஒரு கனெக்ஷன் இருக்குது. லிட்ரலி சீரியல் ஃப்ரெண்டுங்கிறத தாண்டி ரியல் லைஃப்லேயுமே நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். இந்த ஒரு அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்து ஒரு 6 மந்த் கேப்லேயே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். எங்களுக்குள்ள ஒரு சீரியலும் தாண்டி நல்ல பாண்டிங் இருக்குது இப்போ வரைக்கும். அண்ட் வந்து சொல்லணும்னா இப்போ இந்த வெயிட் லாஸ்லாம் இருக்குல்ல, இப்போ ஒரு ஆக்ட்ரஸ் வந்து இப்படி தான் இருக்கணும், கட்டுப்பாடாக இருக்கணும், கரெக்டான டயட் ஃபுட்டு சாப்பிடணும், ரொம்ப ஒல்லியாக இருக்கணும், இல்லைனா ஒரு ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய டிமாண்ட் வைப்பாங்க. சில சீரியலுக்கு சப்பியாக இருக்கணும்ன்றதும் டிமாண்ட் வைக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போலாம்
ஸோ வந்து நீங்கள் அந்த டயட்டு அப்புறம் வந்து இந்த ஜிம்முக்கு போகிறது உடம்ப பார்த்துக்கிறது அதெல்லாம் தாண்டி இந்த கேர்வுங்க இந்த இடத்துல இந்த கேர்வ் இருக்குல்ல இந்த இடத்துல இது வந்துடணுங்க அது இந்த தான் லுக் இருக்கும் அப்படின்லாம் சொல்லி டிமாண்ட் வைக்கிறவங்களும் இருக்காங்க. இல்லை உங்களுக்கே பர்சனலாக அது ஒரு டிமாண்டாக இருக்கும், நான் இது பண்ணணும் அப்படின்றது இருக்கும். அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ஆமாம், பெருசாக நான் வந்து ஜிம் பர்சன்லாம் கிடையாது. நான் போகணும்னு நினச்சாவே அது நடக்காது. இது வரைக்கும் ஜிம் போகணும்னு நினச்சிட்டு தான் இருக்கேன், அது நடந்ததே இல்லை. ஸோ ஃபுட்லேயே அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன்னு வைங்களேன். நிறைய ஜங்க் சாப்பிடணும்னு தோணும், பட் ஒரு பாயிண்ட்ல நம்ம ஆர்டிஸ்ட் இல்லையா, என்ன சொல்லி நம்ம மூஞ்சி நம்ம மட்டுமே பார்க்குற மாதிரி தான் என்ன வேணா சாப்பிட்டு இப்படி வேணா இருக்கலாம், பட் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது கொஞ்சமாவது டீசெண்டாக இருக்கணும்ல. ஸோ அதனால கொஞ்சம் ஒரு ஹெல்தி டயட் மெயின்டைன் பண்ணி நான் கொஞ்சம் குண்டாகணும், ஒல்லியா இருக்கேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் ரொம்ப ஒல்லியாயிடாம ரொம்ப குண்டா இருக்கீங்களா? இல்லை ஒல்லியா இருக்கேன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக இருக்கீங்க இப்படி இருக்கு, பட் எல்லாம் பார்க்குறீங்க இவ்வளோ ஒல்லியா இருக்கே அப்படிம்பாங்க. ஸோ கொஞ்சம் ரொம்ப ஒல்லியாயிடாம கொஞ்சம் குண்டாவே மெயின்டைன் பண்ணுறதுக்காக நல்லா சாப்பிட்டு ஒரு ஹெல்தி டயட் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் எது? பிடிச்ச ஃபுட்டா எல்லாமே பிடிக்கும். எங்கள் ஊர் ஸ்டைலில் அரிசி பருப்பு. கோயம்புத்தூர் அரிசி பருப்பு சாதம். அரிசி பருப்பு தெரியாது? எனக்கு தெரியலங்க, நான் கொஞ்சம் சென்னைக்காரங்க. கொங்கு பிரியாணி அரிசி பருப்பு. அப்படியா? அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச தமிழ் சினிமாவில் இருக்க ஆக்டர் யாரு? அதுல தான் அடுத்த செக்மெண்ட் எடுக்க போறேன். அதனால சூர்யா சார். சூர்யா இப்படி நார்மல் ஃபேனா இல்ல உயிரா உலகமா இல்ல வந்து உயிர் உலகம் ஃபேன் எக்ஸ்ட்ரா சண்டைக்கு போயிடுவீங்களா? எல்லாமே அந்த மாதிரி. எப்படி அவர் ஃபர்ஸ்ட் படம் எந்த படம் பார்த்து ஃபேனா மாறீங்க? லைக் நான் வந்து ஃபர்ஸ்ட் படம் பார்த்தேன் அப்படிங்கிறத விட ஸ்கூல் டேஸ்லேருந்தே எனக்கு சூர்யா சார்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து அக்ரம் ஃபவுண்டேஷன் வச்சிருந்தார் இல்லையா. ஸோ அதில் வந்து என்னன்னா நிறைய மார்க் எடுத்து ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணால் நமக்கு அங்கே வந்து ஃப்ரீ சீட் கிடைக்கும் ஸ்காலர்ஷிப்பில் நெக்ஸ்ட் காலேஜுக்கு. நான் நினச்சேன் 12th எப்படியாவது நல்ல மார்க் எடுத்து நல்லா ஸ்கோர் பண்ணி அக்ரம் ஃபவுண்டேஷனில் ஜாயின் பண்ணி சூர்யா சாரை பார்த்துடணும் அப்படின்லாம் நினச்சி பயங்கரமாக படிச்சுட்டு தான் இருந்தேன். பட் மேபி கொஞ்சம் மக்கா இருந்ததுனால மார்க் எடுக்க முடியல. 1000 எடுக்கணும், பட் நான் 1000 இல்லை 900 தான், அந்த 900 தான் எடுத்தேன். ஸோ அதனால சீட் கிடைக்காம போயிடுச்சு. ஸோ அதுலேருந்தே எனக்கு ரொம்ப வருத்தம். இப்போ வெயிட் பண்ணீங்களா இல்லையா? வெயிட் பண்ணீங்களா? இல்லை, இப்போ வரைக்கும் பார்க்க முடியல. ஏங்க அவரோட நார்மல் மனுஷனா இல்லை மீட் பண்ணுறதுக்கு நீங்களும் ஒரு சீரியல் ஒரு ஆக்ட்ரஸா இருக்கீங்க. நீங்க அட்லீஸ்ட் யார் மூலியமாச்சும் பிச் பண்ணி அப்படி போயிருக்கலாம். அப்படிதான் இப்ப கேட்டுட்டு இருக்கேன். இதுல பாக்குற யாருக்காவது சூர்யா சார் படம் காஸ்ட் பண்ணாலும் ஏதாவது கொஞ்சம் சின்ன ரோல் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த சாக்குல அவர் கூட நடிச்சு என்னோட ஆசையை தீர்த்துப்பேன். கருப்பு படம் மாதிரி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் விசாரிச்சேன், அதுக்கு காஸ்டிங் பண்ணிட்டாங்களாம். அப்படியா? முடிச்சிட்டாங்களாமா? விடுங்கப்பா. அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த ஒரு ஆசை இருந்தது ஸ்கூல் டேஸ் வரைக்கும். ஓகே எப்படியாவது சூர்யா சாரை பார்த்துடணும், இது பண்ணிடணும். காலேஜ் டேஸ்ல வந்து ஏதாவது ஒரு விஷயம் சாதிச்சுட்டா அந்த கொஞ்சம் இந்த மெடலுக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க, அப்படியாவது அவரை பார்த்துடலான்னு. அதுவும் பண்ண முடியல. சாதிக்கிற ஒரு அறிவும் நமக்கு இல்லை. சரி ஓகே, இது ஆக்டிங் ஃபீல்டுக்கு வந்துட்டோம், எப்படியாவது ஒரு சின்ன ரோல்லையாவது அவர் கூட நடிச்சிடணும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் லைலா மேம் மாதிரிங்க லைட்டாக வந்து அந்த மாதிரி பேசுகிறேன். இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ரீரிலீஸ் படத்தில் மௌனம் பேசியது அதெல்லாம் பார்த்துட்டு அந்த லைட்டாக அந்த ஒரு கொஞ்சம் ஒரு ஆட்டிடியூட் உங்ககிட்ட இருக்கும், அந்த ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு ஒரு தோணுச்சு. மேபி சூர்யா சார் ஏதாச்சும் ரீல்ஸில் பார்த்தாலும் இல்லை யாராச்சும் சொன்னாலும் இவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கங்க சார், எங்களுக்கு ஒரு நடிக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், பேசணும், ஒரு காஃபி குடிக்கணும், வேற என்னங்க போதும் கூடவே ஜோமாவும் இருக்கணும். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இப்போ வந்து நான் சூர்யா சாருடைய சில மூவிஸ்லாம் எடுத்திருக்கேன். ஓகேவா? இங்கே தான் வந்து சரியான அடுத்த ரவுண்டுக்குள்ளாக போக போகிறோம். ஸோ என்னன்னா வந்து திஸ் ஆர் தட் அந்த கேம்குள்ளே போகிறோம். என்னன்னா அவரோட மூவிஸில் அதுவான்னு சொல்லி அதோட ரீசனும் சொல்ல போறீங்க. ஓகே, சூரரை போற்று ஆர் காக்க 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 சூப்பர். காக்க காக்க ஆர் ரெட்ரோ 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 பிடிச்சிருக்கு. ஆமா எனக்கும் பிடிச்சிருக்கு. நைஸ். ரெட்ரோ ஆர் அயன் 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 ஓகே நைஸ். அயன் ஆர் மௌனம் பேசியது எப்படி ரக்கடா இருப்பார்ல அதனால மனுஷன். நீங்க என்ன படம் பாத்தீங்க? நீங்க அட்லீஸ்ட் சின்ன வயசு ஏதோ ஒன்று பார்த்துருப்பீங்களே, பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி இல்லை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி சாக்லேட் பாய் மாதிரி இருக்காரு அப்படின்னு நான் தான் சொல்றேன். எனக்கு
அவர் சின்ன வயசுலேருந்து நான் பெருசாக மூவிஸே எதுவுமே பார்க்க மாட்டேன். பட் அந்த 12th வந்து அவரோட இந்த ஒரு விஷயம்லாம் கேள்விப்பட்டப்போ, ஓ ஒரு ஆக்டர் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு சொல்லி அவர் மேலே எனக்கு பெரிய ரெஸ்பெக்ட் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபேனுங்கிற தாண்டி ஒரு ரெஸ்பெக்டாக நான் அவரை பார்க்க ஆரம்பித்தேன். ஓ சூப்பர், இப்படி ஒரு மனுஷன் இருக்காரான்னு சொல்லி. ஸோ அப்படி அதுக்கப்புறம் தான் அவரை நான் ஃபாலோ பண்ணவே ஆரம்பிக்கிறேன். ஒரு 11th 12th டைமில் தான். உண்மை சொல்லணும்ல, சும்மா சின்ன வயசுலேருந்தே அப்படி ஃபேன்லாம் கிடையாது. படம்லாம் அப்படி பெருசாக பார்க்க மாட்டேன். எனக்கு விவரம் தெரியிற டைம் அதுதானே, ஒரு 11th 12thலாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அப்புறமா அவர் கேரக்டர் தாண்டி அப்புறம் அவரையும் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படிதான் எனக்கு சூர்யா சாரை பிடிச்சது. ஸோ நைஸ். எல்லாருமே வந்து படத்தை பார்த்து ரசிக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. இல்ல பட் நீங்க அவர் பண்ண சோஷியல் ஒர்க் ஆமா பார்த்து ஆமா ரசிக்கிற மாதிரி அதுதான் இருக்கும்போது உண்மை, அதான் உண்மை. சார் நைஸ் நைஸ் சூப்பர் விஷயம். மௌனம் பேசியதே ஆர் நந்தா? மௌனம் பேசியதே. மௌனம் பேசியது. ஓகே நைஸ். மௌனம் பேசியதே ஆர் தானா சேர்ந்த கூட்டம்? மௌனம் பேசியதே. மௌனம் பேசியது. ஓகே. மௌனம் பேசியதே ஆர் வேல்? வேல். ரூட்டடு. வேல். ஐயோ இப்பதான் நான் பார்த்த வேற அந்த படம் மறுபடியும் ஒரு மாதிரி எமோஷனலா இருந்துச்சு. ஆமா செம்ம. ஏங்க நான் கலைஞர் டிவில பார்த்து ரொம்ப கொண்டாட நானும் பார்த்தேன். பார்த்துருக்கீங்களா? ஓகே. வேல். இதுக்கு அப்புறம் தான் ட்விஸ்ட் இருக்கு. வேல் ஆர் ஜில்லுன்னு ஒரு காதல்? ஜில்லுன்னு ஒரு காதல். ஜில்லுன்னு ஒரு காதலா? ஜில்லுன்னு ஒரு என்னங்க இவ்வளவு அழகா சொல்றீங்க ஜில்லுன்னு? ஓகே. அது சோ அழகா இருப்பார்ல. அதெல்லாம் பார்த்த ஞாபகம் இருக்கா இல்ல அதெல்லாம் அட்லீஸ்ட் டிவில கீழ ஆமா ஆமா அது அப்ப அந்த டைம்ல நான் பார்க்காம விட்டதெல்லாம் கூட இப்ப நான் யூடியூப்ல எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். சோ அப்படிலாம் ஞாபகம் இருக்கு. ஓகே. ஜில்லுன்னு ஒரு காதல் ஆர் தரதம் தம் தம் தானம் தம் வாரணம் ஆயிரம்? ஐயோ ரெண்டுமே. இதெல்லாம் ஒன்று தான் சூஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கும் வந்து ரெண்டுமே பிடிச்சது. ஆனால் நான் ஒன்று தான் சூஸ் பண்ணேன். நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ? சரி, வாரணம் ஆயிரம்னு சலிச்சது கிடையாதுல்ல. ஜில்லுன்னு ஒரு காதல், வாரணம் ஆயிரம். ஓகே, வாரணம் ஆயிரம். வாரணம் ஆயிரம் சூப்பர் முடிச்சிட்டிங்க. ஸோ வாரணம் ஆயிரம் என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சது? இல்லை அவ்வளோ ஸ்பெஷல் சூர்யா அவர்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இப்போ எனக்குலாம் வந்து பர்சனலாக செகண்ட் இருந்து நம்ம ஜிம் போகணும், உடம்பு ஏற்றணும் அப்படின்ற விஷயம் அதுலேருந்து பிடிச்சது. அந்த மாதிரி உங்களுக்கு எதனா அவர்கிட்ட அந்த பிடிச்ச சாமிங்கான விஷயம்? லைக் பர்சனலி சொல்றீங்களா? ப்ரொஃபஷனலாகவும் சரி, படத்துல ப்ரொஃபஷனலாகவும் சொல்லலாம். ப்ரொஃபஷனல் ஆக்டிங் கரியரில் லைக் வந்து அவர் வந்து இந்த மாதிரி ஜோனில் தான் நடிப்பேன், இந்த ஜோனில் தான் நான் நடிப்பேன் அப்படின்னு ஒரு இது அவர்கிட்ட இல்லை நான் பார்த்த வரைக்கும். என்ன கேரக்டர் என்ன ரோல் கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அவரை மாற்றிக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த லுக்கில் வராரு. அது அவருக்கு வந்து செட் ஆகுது. லைக் கங்குவாவாக இருக்கட்டும், நந்தாவாக இருக்கட்டும், லைக் ரெட்ரோவாக இருக்கட்டும், சிங்கமாக இருக்கட்டும், என்ன லுக் போட்டாலும் அவருக்கு அப்படியே செட் ஆகுது. அந்த இதுவாகவே அவர் மாறிடுறாரு. ஸோ அந்த ஒரு டெடிக்கேஷன் லெவல் நிறைய. நான் பெருசாக மூவிஸ் பண்ணுற ஆர்டிஸ்ட் கூடலாம் எனக்கு டச் கிடையாது. பட் சிலர்லாம் சின்ன சின்ன ரோலில் ஒர்க் பண்ணவங்கலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்து அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, பட் ஸ்டில் ஒரு ஹெட் வெயிட் கூட கிடையாது. ரொம்ப டவுன் டு எர்த்து. டேரக்டர் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே பண்ணுவார். ஸோ ரொம்ப டெடிக்கேட்டிவான பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சிலர் நம்ம பார்த்ததில்ல, அப்படி இப்படி கேள்விப்பட்டதை வச்சு எனக்கு அவர் டெடிக்கேஷன் லெவல் ரொம்ப பிடிக்கும். ஓகே. நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிருக்கீங்களா யாருன்னா பார்த்து? இப்போ ஹீரோயின்லேயே சொல்ல ஆக்ட்ரஸ்லேயே ஆப்வியஸாக தமிழ் சினிமாலையும் சரி சீரியல்லையும் சரி அவ்வளோ ஆக்ட்ரஸ் இருக்காங்க. யாருன்னா பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கீங்களா? இல்லை அப்படி யாருன்னா இருக்காங்க. ஊர்வசி மேம் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்தது ரீசெண்ட் டைமில். லைக் அவங்களோட இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன். அவங்களோட மற்ற எல்லாரும் அவங்கள பற்றி சொல்கிற விஷயம்லாம் பார்த்து அவங்களோட டெடிக்கேஷன் இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க ஒரு இதில். மற்ற வேலை தான் அவங்களுக்கு கஷ்டம், சினிமாவில் என்ன கஷ்டம்? ஏன் டெடிக்கேஷனாக இருக்க மாட்டீங்க? 9 மணிக்குனா 9 மணிக்கு வந்து ரெடியாக இருக்கணும். அதை விட்டு என்ன 10 மணிக்கு தான் வருவேன், 6 மணிக்கு முன்னாடி நான் கிளம்பிடுவேன்னா என்ன? உங்களுக்கு சினிமா வந்து சாப்பாடு கொடுக்குது. சினிமானா ஹோல் இது எல்லாமே சொல்கிறேன், சீரியல் எல்லாமே சேர்த்து சாப்பாடு கொடுத்துருவாங்க. மார்னிங் எல்லாமே இருக்கும், ஒரு 10 வகையான ஐட்டம் இருக்கும். லஞ்சுக்கும் எல்லாமே இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி இடையில டீ, காஃபி, ஹார்லிக்ஸ், பூஸ்ட்டு, ஜூஸ் இது எல்லாமே இருக்கும். இப்படி இருந்து ஒருத்தங்கள நம்மளை இது ஒரு வேலை ஓகே கூப்பிடும்போது நம்ம எதுக்கு அவ்வளோ ஓவர் பில்டப் பண்ணணும்? சில ஆர்டிஸ்ட்லாம் ஓவர் பில்டப். இந்த டைமுக்கு தான் நான் வருவேன், இந்த டைமில் நான் கிளம்பிடுவேன் அப்படிலாம் இருக்காங்க. அந்த மாதிரி பிஹேவியர் எனக்கே பிடிக்காது. நானே 2-3 பேர் கூட ஒர்க் பண்ணும்போது அதெல்லாம் பார்த்துருக்கேன். எதுக்கு இவ்வளோ சீனு? அவ்வளோ என்ன நீ பெரிய ஆளா? கிடையாது. நீ ஒரு ஒர்க்கு வந்திருக்கேன், ஒர்க் வந்தால் அந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் நீ இருக்கணும். அதுக்கு தான் உனக்கு சேலரி கொடுக்குறாங்க. பாதி நேரத்தில் போகணும் அப்படின்னா அதுக்கு சேலரி கட் பண்ணால் நீ ஒத்துப்பியா? ஸோ இந்த மாதிரி அவங்க அந்த இதெல்லாம் இன்டர்வியூலாம் பார்த்துட்டு இல்லை, நான் ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் இருப்பேன், கரெக்டாக தான் இருப்பேன். அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு இன்னும் நம்ம வந்து இன்னும் பர்ஃபெக்டாக நம்ம மாறணும். சினிமானா இப்படி இருக்கணும். ஏன்னா அவங்க சினிமா பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஓ இப்படி தான் இருக்கணும், நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்னால் இப்படி தான் இருக்கணும், இந்த டெடிக்கேஷன் லெவல் இங்கே இருக்கணும், இந்த கேரக்டர் நீ பண்ணுற டைரக்டருக்கு இது தேவை,
நீ இப்படி தான் மேக்கப் இல்லாமல் தான் நீ வரணும், இல்லைனா நீ இந்த ட்ரெஸ் போட்டு தான் வரணும்னா அதை நீ பண்ணணும். ஏன்னா நீ உனக்காக நீ நடிக்கிறேன்னா நீ ப்ரொடியூஸ் பண்ணி நீ டைரக்ட் பண்ணி நீ நடிச்சுக்கோ. நீ அப்படி கிடையாது. அந்த உனக்கு சம்பளம் கொடுக்குறவங்க ஒருத்தங்க, உன்னை ஷூட்டிங் கூப்பிட்றவங்க ஒருத்தங்கும் போது அவங்க சொல்கிறபடி தான் நம்ம கேட்கணும். மக்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நீ பண்ணணும். ஸோ அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அவங்க நிறைய விஷயம் சொன்னாங்க. ஸோ அதனால எனக்கு ஒரு விஷயம் ஆமாம், நிறைய விஷயங்கள் இன்னும் கற்றுட்டு இருக்கேன். நம்ம இன்னும் இதெல்லாம் பண்ணணும், இப்படி தான் நம்ம டெடிக்கேட்டிவாக இருக்கணும், டெடிக்கேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அது கற்றுட்ருக்கேன். ஓகே. ஸோ வந்து ஒரு நியூஸ் சேனல் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஐயோ, உங்களுக்கு நீங்கள் ஏதோ பண்ணிட்டீங்களா? சொல்லிட்டுருந்தாங்க. நான் வேற மாதிரி அல்போடு இதை வந்து நீங்கள் ஃப்ளாஷில் போடணும் அப்படின்னாங்க. நான் இன் பிட்வீன் லைவ்ல வந்து நீங்கள் அதை போட்டுருணும் காட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. இது இப்படி ப்ளே பண்ணலாமா? அப்படியே பண்ணலாமா? அது தெரிலங்க, என்ன மேட்டர்லாம் எனக்கும் தெரில. சடனாக எனக்கு ரிங்டோன் வந்துட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க டீமில், இங்கெல்லாம் நிற்கிறாங்க. சொன்னதுனால ப்ராங்க்லாம் இல்லை, ஏதோ சொன்னாங்க, என்னன்னு தெரில. இருங்க பார்ப்போம். எனக்கே ஷாக்காக தான் இருக்குது. நியூஸ் சேனலுக்குலாம் நான் எதுவுமே பண்ணல. தெரியலையே, அதுதான் எனக்கும் டவுட்டாக இருக்குங்க. என்னடா பண்ணுறீங்க டே, ஏதோ பண்ணுறீங்க, சரி ஓகே. ஐயோ, சன் டிவியின் ரஞ்சனி சீரியல் நாயகி ஜீவிதா மீது சென்னை காவல் நிலையத்தில் தற்போது அடுக்கடுக்கான புகார்கள் குவிந்து வருகின்றன. போலீசார் நடத்திய அதிரடி விசாரணைகள் வெளிவந்துள்ள உண்மைகள் ஒட்டுமொத்த ரசிகர்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. அப்படி அவர் செய்த அந்த பெரிய குற்றம் என்னவென்றால், தனது வசீகரமான கண்ணக்குழி சிரிப்பின் மூலம் ஒட்டுமொத்த தமிழக இளைஞர்களின் இதயங்களை வரிசையாக திருடி வருகிறார் என்பதுதான் அந்த சீரியஸான குற்றச்சாட்டு. அவரது அந்த சிரிப்பை பார்த்தாலே போதும் ரசிகர்கள் அப்படியே மயங்கி போய் விடுவார்கள். இவருக்கு சமூக வலைதளங்களில் கட்டுக்கடங்காத ரசிகர்கள் பட்டாளமே உள்ளது. அவர் ஒரு புகைப்படத்தை பதிவிட்டால் போதும் லைக்குகளும் கருத்துகளும் மழையாக பொழிகிறது. குறிப்பாக அந்த அழகிய கண்ணக்குழிக்காகவே சீரியலை ஒரு நொடி கூட தவற விடாமல் பார்க்கும் ஒரு பெரிய கூட்டமே இருக்கிறது. தனது கவர்ந்தெழுக்கும் நடிப்பு மற்றும் துள்ளலான முகபாவனைகள் மூலம் தற்போது சின்னத்திரையின் கனவு கண்ணியாக உருவெடுத்துள்ளார் ரஞ்சனி சீரியல் நாயகி. இந்த கண்ணக்குழி இதய திருடியிடம் இருந்து தப்பிக்க வழி தெரியாமல் ரசிகர்கள் தவித்து வருகின்றனர் என்பதே தற்போதைய முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. ப்ரோவோக் செய்திகளுக்காக கார்த்திக். கார்த்திக் யாரு? யாரு நீங்க தான அந்த கார்த்திக்? அந்த கம்பெனி பண்ணது நீங்க தான? அத மட்டும் கட் பண்றீங்க. ஓகே. சோ வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கீங்க நீங்க. கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன் நான். இன்டர்வியூல பண்ணாங்க. ஒரு நியூஸ்ல ஃபோன் பண்ணி இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கீங்க. நான் முன்னாடியே சொல்லல, நீங்க வந்து சிங்கிளா இருக்கீங்களான்றது அவ்வளவு கியூரியாசிட்டி. அதை தாண்டி உங்க கண்ணு இருக்குல்லங்க, அது அது சொல்லக்கூடாது, சீரியஸாவே ரொம்ப அழகா இருக்குங்க. சிலருக்குலாம் ஒரு இடத்துல தான் அந்த குழி விழும், உங்களுக்கு 2 இடத்துல விழுதுங்க. ஸோ 2 இடத்துல விழுது, நீங்க சிரிக்கும் போதும் சரி அவ்வளோ அழகா அந்த விஷயம் இருக்கு. ஸோ அதனாலே நீங்க எல்லாரையும் கவர் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். பாத்துங்க, கொஞ்சம் சேஃபா வச்சுங்க இந்த இடத்துல, சரியா? ஏன்னா வந்து நீங்க நல்லா பண்ணிட்டீங்க. நன்றி நன்றி நன்றி. ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் நான் கூட. எல்போர்ட் தானா? ஓகே, எங்கேயாவது ஏதாவது போய் யார் மேலாவது விட்டுட்டோமா? இல்லையே, இப்போ வரைக்கும் கார் எடுத்து யாரையும் இடிக்கல. பயந்துட்டேன். ஓகே, பட் நைஸ். பாத்தியா, குழந்தைக்கு ஒன்றும் தெரில, செல்லத்துக்கு ஒன்றும் தெரில, அவசரப்பட்டிருக்கீங்கடா. எல்லாரும் சரி, நைஸ். நீங்கள் உங்களை பார்க்கும் போதும் சரி ப்ளசண்ட்டாக இருக்கீங்க. எல்லாரும் இன்டர்வியூ பண்ணும்போது சம்டைம்ஸ் சில விஷயம் இருக்கும், ஒரு மாதிரி ஒரு ப்ளசண்ட்டாக, ஒரு 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 க்யூட்டாக. மேக்கப் எல்லாமே மேக்கப். இல்லை நீங்கள் இருந்தாலும் நல்லா இருப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருந்தால் சரி. ஸோ எஸ், அடுத்து என்னென்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? ஸோ நீங்கள் சொல்லிட்டீங்க சீரியல்லே நான் இருக்கணும்னு சொல்லிட்டீங்க. ஸோ அடுத்து என்ன போகுது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ இந்த சீரியல்லேருந்து லைக் உங்களோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? இந்த சீரியலோட நெக்ஸ்ட் ஸ்டெப் கேக்குறீங்களா? நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. பார்க்குறேன், இப்போ 1 month ஆயிருக்கு இருமலர்கள் ரிலீஸ் ஆயிட்டு. ஸோ பார்க்குற எல்லாருமே சொல்கிறாங்க நல்லா இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய சீன்ஸ் போயிட்டுருக்கு. எங்கள் டேரக்டரும் சூப்பராக எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ ஸ்கிரிப்டும் நல்லா வருது. ஸோ எல்லாரும் பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நீங்கள் அடுத்தடுத்து பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும். இன்னும் சீரியல்லே நீங்கள் எல்லா சீரியல்லையும் பார்க்கணுங்க. இப்போ எங்கள் அம்மா பார்த்தேன்னு சொன்னாங்களே, அவங்க பார்த்து மேபி சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அடுத்தடுத்த எல்லாருமே வந்து பசங்களும் சரி உங்களை வந்து கவர் பண்ணி உங்களோட ஃபேன் பேஸு, ஏன் உங்களுக்கும் ஒரு சிலை கோவில் அது மாதிரிலாம் கட்டணும் எங்களுக்கும் ஆசை இருக்கு. அதெல்லாம் நடக்கும் நினைக்கிறேன். பெரிய திரையில இருக்கவங்க நடக்குது, சின்ன திரையில உங்களுக்கும் நடக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஐயோ, ரொம்ப ரொம்ப பில்டப் பண்றாரு இவரு. நமக்கே தெரியும் நம்ம யாருன்னு. இல்லை எல்லாரும் எஸ் யூ ஹேவ் தட் இது அழகுன்னு சொல்லிக்கலாம்.
ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. சூப்பராக நீங்களும் இன்டர்வியூ எடுத்தீங்க, ஸ்வீட் அண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. எஸ், தேங்க்யூ ஸோ மச்.